ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். கோல்ட் காஃபி வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம ஹோம் ஸ்டைலில். அதுக்கு தேவையானது பாலை வந்து நான் காசி ஆற வச்சு அதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஐஸ் க்யூப் நான் யூஸ் பண்ணல. அதோடப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு காஃபி பவுட்ரு இதுதான் கிடையாது, எனி பிராண்ட். அப்புறம் லைட்டாக பூஸ்ட்டு, அப்புறம் வந்து சாக்லேட் சிரப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் காஃபி பவுட்ரை இதில் ஆட் பண்ண போகிறேன். எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இது கோல்ட் காஃபி குடிக்கணும்னா தேட்டர் போகணும், அதுதான் பண்ணணும் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோல்ட் காஃபினா ரொம்ப பிடிக்கும். இது அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸு தான் இது. வீட்டிலே நம்ம எப்படி ட்ரை பண்ணலான்ட்டு இது அடிக்கடி நான் ட்ரை பண்ணியிருக்கோம். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள். நான் 2 காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், கூட லைட்டாக பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் காஃபி பவுடர் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் வராது. நம்ம பிவிஆர்லலாம் கிடைக்குது பார்த்திங்களா, அந்த டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா இதுதான். 2வது வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் இதில் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பால் வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடும், நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடைக்காது. அதனால் வெறும் பாலை நான் பாட்டிலில் அதை வந்து நான் ஃப்ரீசரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அந்த ஓவர் கூலிங்காக இருக்கும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு. அதனால தான் நம்ம ஐஸ் க்யூபாக போட்டிங்கன்னா அந்த க்யூப்பில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு பால் வந்து தண்ணியாக ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், நான் நல்லா காசி ஆற வச்சு அதை ஒரு பாட்டிலில் சேர்த்து ஃப்ரீசரில் போட்டு செம்ம கூலிங்காக இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு காஃபி தூள், கொஞ்சம் பூஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு 3 பேருக்கு இதில் ஆட் பண்ண போகிறேன். இது என்னென்ன இன்க்ரீடியன்ட் நான் போடும் போதே சொல்லிகிட்டே வரேன், கேட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ட்வைஸு ரிப்பீட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா 2 டைம்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்திங்கனாலே நல்லா கிரைண்ட் ஆகிடும். கிரைண்ட் ஆகும்போது நல்லா உங்களுக்கு சூப்பராக அந்த திக்னஸ் ஃப்ளேவரோடு வந்துடும். நம்மளோட சூப்பரான கோல்ட் காஃபி இதுலேயே ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம கார்னிஷிங்லாம் என்னென்ன பண்ணுறன்றதை பார்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை கிரைண்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஹோம் ஸ்டைல் கோல்ட் காஃபி ரெடி. இதில் ஐஸ் க்யூப்லாம் போட்டிங்கன்னா போடும்போது பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப வந்து தண்ணி ஆயிரும். அந்த திக்னஸ்ஸு டேஸ்ட்னஸும் நம்மளுக்கு கிடைக்கணும் நல்லா சூப்பராக அப்படின்னா இதுதான் இதோட இது. இப்போ இதில் நான் வந்து கார்னிஷிங்க்கு நான் சிரப் சேர்த்துக்கிறேன், சாக்லேட் சிரப்பு. இது நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது. நம்ம ஷாப்ஸில் வீட்டாண்ட இருக்க பக்கத்தில் இருக்க ஷாப்லேயும் கிடைக்கும். இதை வாங்கி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுடைய ஹோட்டலை விட இது ரொம்ப திக்னஸ் டேஸ்டி செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம குட்டீஸ்க்கெலாம் பண்ணி கொடுங்களேன். ஹோட்டலில் வாங்குறத விட இதை நம்ம வீட்டில் நம்ம கையால் பண்ணுறது ஹோம்மேடில் செம்ம ஹெல்த்தியானது. நிறைய வேறு எந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்லாம் எதுவுமே சேர்க்கல. உங்கள் கண் எதிர்க்க தான் என்னென்ன போட்டேன்னு காட்டினேன். வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதில் லாஸ்ட்டாக வந்து நான் ஐஸ் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல். அது இல்லைன்னா நீங்கள் வெறும் அந்த பூஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி சிரப் சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்னஸ் கொடுக்கும். நான் ஐஸ் க்யூபாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி ஐஸ் க்ரீம் சேர்த்திங்கன்னா இன்னும் செம்ம க்ரீமியாக எம்மியாக இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நான் சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணிலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஹோட்டல் ஸ்டைல் என்னங்க, நம்ம ஹோம் ஸ்டைலில் இந்த மாதிரி சூப்பராக நம்ம வீட்டிலே கோல்ட் காஃபி ரெடி பண்ணிட்டோம். இதை நிஜமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, ஃபுல்லாக க்ரீமியாக எம்மியாக இருக்கும். நம்ம குட்டீஸ்லாம் வேறு லெவலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் மறக்காமல் நம்ம ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஹோம் ஸ்டைல் சூப்பரான கோல்ட் காஃபி ஹோட்டல் ஸ்டைலு வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.